இருக்காரு. இவர் எங்களுக்கான தலைவர் இல்லைன்னு மக்கள் இவர் வந்து மற்ற கட்சிகளை சொன்னார் களத்திலே இல்லைன்னு சொல்லி. இவரை களத்துல இல்லாம மக்கள் அடிக்க போறதுக்கான இதுதான் தெளிவு தான் இது. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து வெளியில வந்து மக்களை சந்திக்காம பனையூர்லயே முடங்கி கிடந்து நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேனாக்க இவர் வந்து தூங்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்திருந்தாக்க உடனே வந்து முதலமைச்சர் வாப்பா எலெக்ஷன் நாளைக்கு எலெக்ஷனே வைக்க இப்ப 2% ஏத்திட்டு இருக்காங்க. நான் சொன்ன 2 மாசத்துக்கு முன்னாடி 24% ஆரம்பிச்சாங்க. இப்ப நேத்து செங்கோட்டையன் வந்து 42% வந்துட்டாரு. போன வாரம் 40% சொன்னாங்க எங்களுக்கு 42% வாக்கு இருக்கு அப்படின்னு. எங்க சர்வே எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க? பெரிய பெரிய நிறுவனங்களை கோடிக்கணக்கில் செலவு அரை நூற்றாண்டு தான் திராவிட கட்சிகளுக்கு அவ்வளவு வாக்குகள் தான் இருக்குது. ஆமா, இவருக்கு இப்பவே 40%. இவங்க போற போக்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்குள்ள எங்களுக்கு 200% ஓட்டு இருக்கு, எலெக்ஷன் வைக்காதீங்க, நேரடியா எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கிருங்க, 234 சட்டமன்ற உறுப்பினர் நாங்க கொடுக்குற லிஸ்ட் ஆக்கி எங்களுக்கே பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு போல இருக்கு செங்கோட்டையன் மாதிரியான ஆளுங்கள்லாம். இது வந்து இப்ப சீமானுக்கு சிதைவை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. ஏன்னா ஏற்படுத்தக்கூடிய சூழல் முன்னாடி இருந்துச்சு, இப்ப வந்து கிடையாது. ஏன்னா இவர் மக்களோட நம்பிக்கையை பெற தவறிட்டார். இவருக்கான வாய்ப்புகள் நல்லா கிடைச்சிச்சு விஜய்க்கு. ஆரம்பத்தில் இவருக்கான எதிர்பார்ப்பு, அவரோட ஆலோசகர்கள் சரியில்லை, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை. அவர் வந்து மக்கள்கிட்ட அந்த மக்கள் இவருக்கு கொடுத்த எதிர்பார்ப்பை, இவர் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இவருடைய செயல்பாடுகள் இல்லை. அந்த வகையில சீமானை பார்க்கும்போது சீமான் வந்து 100 மடங்கு பெட்டரா இருக்காரு இவரை விட. களத்துல இறங்கி செயல்படுறாரு. அந்த கருத்துக்கள்ல வந்து மக்களுக்கு ஏற்பு இருக்கலாம், ஏற்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உறுதியா சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சாதாரணமான உதாரணம். 2 நாளைக்கு முன்னாடி தேனியில் நடந்த நிகழ்வு. இவங்க எல்லாரும் வந்து சீமான் பக்கமும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, விஜய் பக்கமும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு கூட்டம் வந்து நாம் தமிழர் போடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள வந்து கலவரம் பண்றதுக்கு தாவேகா கட்சியினர் வராங்க. வந்து அங்க வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவங்கள வந்து தாவேகா கட்சிக்காரங்க வந்தவங்கள நாம் தமிழர் கட்சிக்காரங்க விரட்டி விட்டுறாங்க. இதுதான் ஊடகங்கள்ல வந்த செய்தி. வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு வந்து தாவேகா மாவட்ட செயலாளர் அவர் என்ன அவரு நொட்டாங்கய்யா லெப்டா அவர் பேர் ஏதோ அவர் வந்து தலைமறைவாயிட்டாருன்னு சொல்லிதான் இந்த 2 நாள் செய்தி. ஒரு சின்ன வழக்குக்கு, ஒரு சாதாரண வழக்குக்கு எதிர்த்து நிக்க முடியாம தலைமறைவாகிறவர் தான் வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். இது நாம் தமிழர்ல வந்து எவ்வளவு பேர் சாதாரண தொண்டர்கள் முதற்கொண்டு எவ்வளவு பேர் மேல எவ்வளவு வழக்கு இருக்கு, எதிர்த்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சாதாரண நிலையில இருக்கிற சாதாரண மனிதர்கள் வந்து இந்த உணர்வுக்காக, இந்த கொள்கைக்காக நம்ம நிற்போம், எல்லாத்தையும் எதிர்த்து நிற்போம். அரசு எந்திரத்தை ஒரே நேரத்துல மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து நிக்கிறாங்களே, இந்த கொள்கை தெளிவு இவங்களுக்கு இருக்கு. அப்ப மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எந்த கட்சி நமக்கானவங்க, நமக்கான போராட்ட காலத்துல நிக்கிறாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடாம தலைமறைவாகாம நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல. அது நிக்கிறது வந்து நாம் தமிழர் நிக்கிறாங்களே.